இன்னைக்கு நம்ம கண்டென்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி தலைமை ஒரு கோர்ஸ் சொல்லியிருப்பாங்க, அதை கேட்கலாம் பேச. கடவுளே இல்லைன்றான் பாரு, அவனை நம்பலாம். கடவுள் இருக்குன்றான் பாரு, அவனை கூட நம்பலாம். ஆனா நான் தான் கடவுள்றான் பாரு, அவனை மட்டும் நம்பிடாது. இந்த கோட்க்கும் இன்னைக்கு நம்ம பேச போற கண்டென்ட்டுக்கும் நிறையவே சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அசத்த போது யாரு அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி ஷோல காமெடி ட்ரை பண்ணிட்டு இருந்த ஒரு பையன் இன்னைக்கு தமிழ்நாடு ஹாட் டாபிக்கா மாறுவான்னு நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாப்ல. அந்த பையன் யாரு? ஃபாரின்ல இருக்க நம்ம சிஎம் அறிக்கை கொடுக்கறது, இங்க இருக்க நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பிரஸ் மீட் கொடுக்கறதுன்னு ஏகப்பட்ட சம்பவங்களுக்கு காரணமா அந்த பையன் என்ன சம்பவம் பண்ணா, அது எல்லாத்தையும் இந்த வீடியோல டீட்டெயிலா பேசலாம். நான் உங்கள் அசோக் டிபேட்ஸ். முடியுமா? முடியாது. ஏங்க சார், உங்க வீட்லயும் பொண்டாட்டி பிரச்சனை ரொம்ப ஓவரா இருக்கா, இப்படி கேக்குறீங்களா அப்படின்றாங்க. தம்பி தான் அவரு. இவர் இப்ப எப்படி இருக்காருன்னு பாத்துருக்கு. என்ன என்ட்ரி இல்ல. பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலமா டொனேஷன் எல்லாம் வாங்கி இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, இந்த மாதிரியான சோசியல் சர்வீஸ்ல ஈடுபடுறதுதான் மகாவிஷ்ணுவோட ஃபர்ஸ்ட் ஜாப். இந்த மாதிரி நாட் ஓன்லி இன் இந்தியா, அவர் வேர்ல்டு 6 கண்ட்ரில இதெல்லாம் நடத்துறதா சொல்றாரு. பட் அது மட்டும் தான் பண்றாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அவர் அடிஷனலாகவும் நிறைய பண்றாரு. அது என்னன்னு பாத்துருவோம். இதெல்லாம் அந்த டொனேஷன்ல தானான்னு தெரியல. என்னுடைய செயின் தானடா இப்படி மாறி இருக்குது, மன்னிச்சிருங்க. ஓகே, சோ இது வரைக்கும் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா இவருக்கு கொடுக்கப்பட்ட டொனேஷன் எல்லாமே அவங்க விருப்பத்தின் பேர்ல கொடுத்துருக்காங்க. அவர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்றாரு. அதுல வந்து இவங்க ஒரு சிலந்தி வேலையில மாற்ற ஈசல் மாதிரி மாட்டிக்கிறாங்க. அதுல நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது அன்லஸ் அன்டில் அவங்க அந்த கவர்மெண்ட் ரூல்ஸ் மீறாத வரைக்கும். சொல்லக்கூடாது, உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. பட் அவர் எங்க இன்வால்வ் ஆகி தன்னோட வித்தையை காட்டுறாரு அப்படின்னா, சென்னையில உள்ள ஒரு ஸ்கூல்ல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படிங்கிற பேர்ல இவர் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றிருக்காரு. அப்ப சில விவாதங்கள் நடந்திருக்கு. அதுதான் இங்க சம்பவத்துக்கான காரணம். பட் அந்த வீடியோவோ இதுவோ வேற யார் மூலமாவோ வெளியிடப்படல. அவரே தனக்கு இதனால ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரோட சேனல்ல அவராவே அப்லோட் பண்ணிருக்காரு. அது இன்னைக்கு வைரல் ஆகிதான் அவரோட கைது நடவடிக்கை அளவுக்கு போயிருக்கு. அப்படி என்ன சம்பவம் பண்ணாரு அப்படிங்கறத பார்க்கலாம். 67,000 குருகுலங்களுக்கு மேல இந்தியா ஃபுல்லா இருந்தது. 3,23,000 குருகுலங்களுக்கு மேல இருந்தது. 67,000 3,23,000 தான் தெரியல. 2 நிமிஷம் டைம் தரேன், நல்லா நடந்து யோசிச்சு எனக்கு சொல்லி இங்கேயே தான் இருக்கேன். பட் அவர் ஏதாவது கன்ஃபியூஸ் ஆயிருப்பாரு. அதை விட்டுருங்க. 67,000 3 லட்சம் 10 லட்சம் கூட இருக்கட்டும். 10 லட்சம் ஆமுடா, 10 லட்சம். ஆனா அதுல யாரு படிச்சா அப்படிங்கறதா இங்க பிரச்சனை. எல்லாருக்கும் அதுல படிக்கிறதுக்கு உரிமை இருந்ததா? இல்லையே. அப்படி இருக்கும்போது அதை பத்தி ஸ்கூல்ல பேசி என்ன மாதிரியான மாற்றத்தை நீங்க கொண்டு வந்துட முடியும்? ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும். அதாவது ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் ஒவ்வொரு நோய் ரொம்ப கொடிய நோய்கள்லாம் இருக்கும். உதாரணமா பிளேக் சொல்லலாம், அப்புறம் போலியோ சொல்லலாம், அம்மை நோயை சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான நோய்களுக்கெல்லாம் இப்ப நம்ம ஓரளவுக்கு தடுப்பு மருந்துகள்லாம் கண்டுபிடிச்சு அது குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலே கொடுத்து அதை வராமல் தடுக்கிறோம். இந்த மாதிரியான அறிவியல் கண்டுபிடிப்புனால உலகம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கு. இதையெல்லாம் படிக்க வேண்டிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு ஒரு மந்திரம் சொன்னீங்கன்னா இங்க இங்க பரப்பான், ஒரு மந்திரத்தை சொன்னா நோய் குணமாகும், மழை வரும், இந்த மாதிரி எல்லாம் சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு அபத்தம். இந்த இந்துத்துவ கொள்கை பேசுறவங்களும் சரி, இப்ப இருக்க ஆட்சியாளர்கள் சில பேரும் சரி, இந்த பிரிட்டிஷ் ஆட்சியை ரொம்ப குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பேசிட்டு தொணன்னு வரீங்க, நான் மட்டும் பேசியே கொடுக்கல, நீங்க பாட்டு உட்காருங்க போங்க. அக்ரி, பிரிட்டிஷ் நிறைய நம்மள்ட்ட இருந்து கொள்ளையடிச்சிட்டு போனாங்க, இல்லைன்னு சொல்லல. பட் நம்ம நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த அளவுக்கு வர்றதுக்கு பிரிட்டிஷ் போட்ட ஒரு விதையும் காரணம். இன்னைக்கு போட்டிருந்த ரயில்வே தண்டவாளங்கள்லாம் யார் போட்டது? இவங்களா போட்டாங்க. இவங்களோட ஆட்சியில நடந்ததுதான். அப்ப எதுவுமே பண்ண மாட்டீங்களா? அதை விட அதிகமா தமிழர்களுக்கு அவங்க செஞ்ச விஷயம் இன்னும் அதிகம். ஏன்னா திருக்குறள் அடையாளப்படுத்தப்பட்டு இன்னைக்கு டெவலப் ஆயிருக்கிறதுக்கு காரணமும் ஒரு ஆங்கிலேயர் தான். ஏன், நம்ம ராஜராஜ சோழன் தான் தஞ்சை பெரிய கோயில கட்டினாரு அப்படிங்கிறது 1800க்கு முன்னாடி எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கே 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். அவன் சொல்லிதான் எனக்கே தெரியும். அதெல்லாம் அவங்க கொண்டு வந்த தகவல்கள், அவங்க ஆராய்ச்சி பண்ணி இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபர்தரா ஆராய்ச்சி பண்ணி இன்னும் நிறைய விஷயங்களை கொண்டு வந்துட்டாங்க. பட் அதுக்கான அந்த ஆரிஜின் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க தான். அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு கோயில் இருக்கிறது தெரியுமே தவிர அது யார் கட்டினா என்னங்கிறதெல்லாம் நம்ம ஆளுங்களுக்கு தெரியாது. ஏன்னா அப்ப இருக்க தமிழ் வடிவத்தை இப்ப இருக்க மக்களால படிக்க கூட முடியாது. சரி, நான் இன்னொன்னு கேட்கிறேன். இப்படி ஒரு பவர்ஃபுல்லா இருக்கிறவங்க பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து இந்த மந்திரத்தை சொல்லியே அவங்களை ஓட விட்டு இருக்கலாமே. ஏன் இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க? ஏன்னா அவன் உண்மையிலேயே பீரங்கி வச்சிருந்தான். ஏன்னா அவன் சொல்லாச்சு பெறுவான். ஏன் அவன் உண்மையிலேயே ராணுவம் வச்சிருந்தான். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு மேஜிக்கல் கண்டென்ட்ஸ் தான். அதாவது நம்ம அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் நம்ம கதைகள்லாம் விடுவாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் நம்ம ஒதுக்கி தள்ளிடலாம். பட் இதுக்கப்புறம் அவர் பேசின ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் ஒரு மானமிகு ஆசிரியரை
அஃபண்டாக வச்சு அவருக்கு எதிராக கேள்வி கேட்கவும் வச்சிருக்கு. அது என்னங்கிறது இப்போ பல பேர் கை இல்லாமல் பிறக்கிறாங்க, கால் இல்லாமல் பிறக்கிறாங்க, கண் இல்லாமல் பிறக்கிறாங்க, வீடு இல்லாமல் பிறக்கிறாங்க, பல நோய்களோட பிறக்கிறாங்க. இறைவன் கருணையானவர்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைச்சிருக்கணுமே, ஏன் அப்படி படைக்கல? போன ஜென்மத்தில் நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிறவியிலும் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? என்ன பேசணும்? ஒரு நிமிஷம். சோ அதாவது இந்த ஜென்மத்துல நீ ஒரு மாற்றுத்திறனாளியா பிறந்திருக்க அப்படின்னா அதுக்கு நீ போன ஜென்மத்துல ரொம்ப கொடூரமான விஷயங்களை பண்ணிருக்க, அதனாலதான் இந்த ஜென்மத்துல இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ இதை கேட்டு ஆஃபண்ட் ஆன அந்த தமிழ் ஆசிரியர் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு கண் பார்வை இல்லாதவர். சோ அவருக்கு டைரக்டா இது ஒரு அஃபெக்ட் ஆயிருக்கு. அதாவது நான் கண் பார்வை இல்லாம பிறந்தனால நான் போன ஜென்மத்துல பாவம் பண்ணேன் நீங்க சொல்றீங்களா, இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி அவரு அடிச்சு தள்ள ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அதுல சோகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட எந்த ஆசிரியரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணல. எல்லாரும் மேடையில பேசின அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், அந்த ஆன்மீக சொற்பொழிவாளருக்கு தான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அட பாவிகளா, உங்களை நம்பி பேசவே கூடாதுல்ல. சரி, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டதுக்கு அப்புறம் அவருக்கு அவர் ரிப்ளை பண்ணுவாரா அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் அப்படி கிடையாது. அவர் உடனே என்ன கொஸ்டின் கேட்டார் தெரியுமா? சார் உங்களோட பெயர் தெரிஞ்சுக்கலாமா? சார் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சார் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அவர் ஒருவேளை ஒரு இஸ்லாமிய பேரையோ ஒரு கிறிஸ்துவ பேரையோ சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்த சம்பவத்தையே யூட்டன் அடிச்சு வேற மாதிரி மாத்தி விட்டுருக்கலாம்னு நினைச்சாப்ல. அன்பார்ச்சுனேட்லி அவரு ஒரு ஹிந்துவா போயிட்டாரு. அதனால என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்த அட்டாக் பாரு. அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாதுன்னு யார் சொன்னது? ஏதாவது இருக்கா? லா இருக்கா? லா எந்த லால இருக்கு? எஸ், அதாவது சட்டப்படி அணுகிறாராமா. லீகலா அப்படி எதுவும் இருக்கா ஆன்மீக சொற்பொழிவுலாம் நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு? ஆக்சுவலா இதை நிறைய பேர் ஆன்மீகமே கிடையாது, இது மத சம்பந்த விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவரே இந்த விஷயத்த ஒத்துக்கிட்டாரு, ஆன்மீகம் அப்படின்னு. அதுக்கு அடுத்து அவர் என்ன மடக்கலாம் அப்படின்னு பாக்குறாருன்னா, ஆன்மீக சொற்பொழிவு நடத்தக்கூடாதுன்னு கான்ஸ்டியூஷன்ல ஏதாவது லா பாஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்கிறாரு. என்னதான் நம்ம ஆசிரியரா இருந்தா கூட அந்த நேரத்துல டக்குன்னு அந்த நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு தெரியாது. அவரின் சார்பா அந்த கேள்வியை உடைச்சு நாமளும் தெரியப்படுத்துவோம். சட்டப்படி Article 28, no religious instructions shall be provided in any educational institution wholly maintained out of state funds. அதாவது மாநில அரசின் நிதியின் மூலம் இயங்கும் பள்ளிகளில் எந்த விதமான மத நம்பிக்கையிலான நிகழ்ச்சிகளும் நடத்தப்படக்கூடாது. இந்த பதில் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. I am Ashok Debates.